பட்டினியோடு இருந்த உங்களை கவனித்தது யார்? உங்கள் பிள்ளைகளின் கல்வி, மின்சாரம், பாதைகள், யாழ்தேவி, புகை வண்டி, உட்டிப்பாடு, உங்கள் அடிப்படை உரிமைகளை பறித்தது யார்? 2 ஆண்டு முன் LTTஐ தோல்வி அடைய செய்து மடக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை பகுதிகளில் எட்டிப்பட்ட அபிவிருத்தி, அங்கு வாழும் சகோதர மக்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் பற்றி பாருங்கள். நீங்களே உண்மையை தேடி பாருங்கள். அப்போது உங்கள் மனசாட்சிக்கு சரியான வழியை காட்டும். அன்பர்களே, உங்களையும் கௌரவமான நிலைக்கு மீண்டும் கொண்டு செல்ல வேண்டியது எனது பொறுப்பு. அதேந்து கடமை. சுய கௌரவத்தோடு மீண்டும் உங்களை வாழ வைக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கு நியாயத்தை நிறைவேற்றுகின்ற ஆரம்ப நடவடிக்கை அவர்களுக்கு எட்டிப்பட்ட அநீதியை போக்குவதற்கே என்பதை நான் குறிப்பிட வேண்டும். முதியவர்கள், பெண்கள், பிள்ளைகள் என்று கவனியாமல் உங்களை மனித கேடயமாக இறுதி நேரத்திலும் LTT பயன்படுத்தியதும் பயங்கரவாத பிடியில் இருந்து விடுபட்டு சுதந்திரம் நெடிவரும் போதும் நீங்கள் அனுபவித்த வேதனை, சோதனை ஒரு நாளும் மறக்க முடியாது. இறுதி நேரத்திலும் உங்கள் உறவினர்கள் பல பேரை இந்த பாவிகளால் பலி இடப்பட்டதை மறக்க முடியாது. அந்த கொடூரத்தின் எதிரொலி முல்லைத்தீவில் கேட்கும். நாட்டின் எதிர்காலத்திற்கும் உங்கள் பாதுகாப்புக்குமாக இருக்கும் ஒரு நண்பனாக நான் சொல்கிறேன். அநீதிக்கு பதிலாக நீதியை பயங்கர பதிலாக சந்தோஷத்தை எட்டிப்படுத்தும் ஒரு வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளுக்காக பெற்றுத்தர நாம் மெய்யர்ப்பதிப்பு உள்ளோம். கொடூரமான பயங்கரவாதி அலால் நீங்கள் இழந்த உங்கள் பிள்ளைகள், உறவினர்கள் தவிர ஏனைய எல்லாவற்றும் பெற்றுத்தர நான் அறப்பணிப்புடும் செய்யால் படுவேன் என்பதை மிகவும் பொறுப்புடன் சொல்கிறேன். கிழக்கில் நவோதம் போல வடக்கில் வசந்தம் நிச்சயம் உருவாகும். ஒரு பகுதிக்கு, ஒரு இனத்துக்கு, ஒரு சமய குழுவுக்கு மாத்திரம் தலைவன் அல்ல. நான் உங்கள் எல்லோருடைய தலைவன். நான் உங்கள் எல்லோருடைய நண்பன். நான் உங்கள் எல்லோருக்கும் சொந்தக்காரன். எமது தேசிய கீதன்
வசனத்தில் உள்ளபடி එක මවකගේ දරු කැල ஒரு தாயின் பிள்ளைகளாக ஒன்றுபட வேண்டும். அப்போதுதான் இந்த அழகான இலங்கை மீண்டும் உலகத்தில் கௌரவமான இடத்தை பெற முடியும். பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் பிரித்ததும் கணவனையும் மனைவியையும் பிரித்ததும் மிலேச்சத்தனமான பயங்கரவாதமே. அதில் இருந்து விடுபட்ட நீங்கள் உங்களோடு வாழ்கின்ற பிள்ளைகளின் வாழ்க்கைக்காகவே வந்தீர்கள் என்பதை நான் அறிவேன். நண்பர்களே, எதிர்கால உலகில் தமிழ் சகோதர சகோதரிகளான உங்களோருடைய பாதுகாப்பு, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய எல்லா பொறுப்புகளையும் நாட்டின் தலைவன் என்ற வகையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். வழி தவறிய வாலிபர்கள் உங்கள் வழியில் வந்தால் அவர்களுக்கும் இதே விதமான பாதுகாப்பு வழங்கப்படும். தமிழ் மக்களின் விடுதலை பற்றி பகிரங்கமாக பேசி அவர்களின் எதிர்காலத்தை இது வைத்து சந்தோஷப்பட்டும் எல்டிடி பயங்கரவாதிகள் மீண்டும் உங்களை பயமுறுத்த அல்லது உங்கள் பிள்ளைகளை கடத்தி செல்ல நாமிடம் கொடுக்க மாற்றோம். இதை நாம் உறுதியாக சொல்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயம் பிறக்கும். அதற்காக நான் உறுதியாக உள்ளேன். உங்கள் எல்லோரும் கூடிய விரைவில் உங்கள் கிராமங்களில் மீண்டும் குடியமர நடவடிக்கை எடுப்பேன். நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு தாய் பிள்ளைகளாக ஒரே கொடியின் கீழ் புன்னகை பூப்போம். புதியதோர் இலங்கை தேசத்தை கட்டெழுப்புவோம். அதற்கான அண்டுவழி பாதையை நோக்கி நாம் காலடி வைப்போம். உங்கள் எல்லோருக்கும் கடவுள் துணை. நன்றி, வணக்கம்.